மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருமை மக்களே, வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடக மாற்ற துணித்து கொள்ளக்கூடிய என் இளைஞர் பட்டாளங்களே, எங்களெல்லாம் ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்ட என் அருமை தாய் குலங்களே, ஏகப்பட்ட பண செலவு ஏகப்பட்ட பொருள் செலவில் திருவிழாவை பெருவிழா மாற்றிய எண்ணத்தில் அருமையான விழாவை எடுத்துக்கூடிய விழா கமிட்டியாளர்களை, சுத்து வட்டாரத்திற்கு நாடக காண வந்தபடிய நாடக கலா ரசிக பெருமக்களை, சீரோடு சிறப்போடு அருமையான ஒளிவொலி அமைத்தக்கூடிய ஒளிவொலி அமைப்பாளர்களை, அருமையான முறையில் காவல் வழி வந்தபடிய காவல்துறை ஆய்வாளர்களை மற்றும் இந்த நாடகத்தை தொலைநோக்கு பார்வையோடு உலக நாடெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய எனது உயிரிலும் மேலான அன்பு சகோதரர் தமிழன் அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் அவர்களுடைய ஆபரேட்டர் அத்தனை பேர்களுக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு நாடகத்தின் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிச்சாச்சு, பூத்துல கோமாளி வந்தாச்சு, எல்லா வெளியில வரைக்கும் அமைதியா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். இந்த நாடகத்துல ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, நாடகத்துல யாராவது பாதியில இருந்துச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா உண்மையானே சொல்றேன், சத்தியமா நம்ம உச்சி மாரியம்மனுக்கு பொதுவா சொல்றேன், நெசமா கட்டு பேசக்கூடாது. நானே உண்மையா உண்மையாலுமே சொல்றேன். சரி, யாராவது பாதியில எந்திரிச்சு போனீங்க, ஒருவேளை போனா உங்களுக்கு எல்லாம் நீர் கடுப்பத்தே வரும். ஏன் மாப்பிள்ள, நீர் கடுப்பு வந்தா எதுல சுண்ணாம்பா தடவை வரும்? அதுல ஒண்டி வங்கி வந்து ஒரு தலைப்பா வச்சு கட்டிட்டு இருக்குதானே. சொல்றேன், விடித வரைக்கும் என்ன சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். என் நகரத்தில் பொன்னகரம் வழங்கக்கூடிய நன்னகரமாகிய மதுரை மாவட்டம் கிழக்கு வட்டம் அழகர் கோவில் வழி, அதே சொல்லப்போனால் வெள்ளிங்குன்றம் ஜமீன் மாத்தூர் ஊராட்சி பில்லுச்சேரி கிராமத்தில் அருள்வாளித்து வரக்கூடிய ஸ்ரீ உச்சி மாகாளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷ விழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகமாக இன்றைய தினம் ஈரவாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்ல நோட்டீஸ் நல்ல உதறி பார்க்கணுமா? எழுத்தெல்லாம் நேற்று போன நாடகம் மாப்பிள்ளை. இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும்ப சொல்லக்கூடிய அற்புதமான நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்திற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உயர்ந்தது யாவனா ஒத்தக்கடை யானமல ஒத்தக்கடை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அருமையான முறையில் நடந்திருக்கு. அதையால வெளியில வரீங்க சந்தோஷமாக இருந்து நாடகத்தை கவனிப்பு எடுத்து கூறி கலையும் கலாச்சாரத்தையும் கட்டி காக்கக்கூடிய பகுதி நம்மளுடைய மதுரை மாவட்ட பகுதி, வீரம் பொருந்திய மக்களுக்கு எடுத்துக்காட்டான பகுதி நம்மளுடைய பகுதியில. ஜல்லிக்கட்டுக்கு பேமஸான ஊர் எந்த ஊர்னா நம்ம ஏரியா ஊருத. அதனால சொல்றேன், இந்த மதுரை மாவட்டத்துல இன்னைக்கு வீரம் பொருந்திய இந்த மண்ணில் நாடக கலையை வளர்க்கக்கூடிய பகுதியில் நமது பகுதி, இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய எல்லா முக்கியஸ்தருடைய பாதங்கள் தொட்டு வேண்டியிருமை கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சேன். ஆனா ஒவ்வொருத்தருடைய பாதமாக தொட்டுக்கிட்டு வந்தோம்னா காலையில விடிஞ்சு போயிடும், நாடகம் முடிஞ்சு போயிடும். அடுத்து ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்க நாடகம் நடத்துற மாதிரி இருக்கும். அதனால நேத்து போன இடத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்துச்சு மாப்பிள்ள. அந்த அம்மாவை காலை தொட்டு கும்பிட்டு அந்த கிராமத்தையே தொட்டு கும்பிட்டா நினைச்சு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சு ஒரு சீன் போய் மறு சீன்ல பார்த்தா மாப்பிள்ள ஆளை கூட்டிக்கிட்டு போலீஸை கூட்டிக்கிட்டு வருது. உங்களுக்கு பாதுகாப்புக்கு இல்ல. அந்த அம்மா ஏன் போலீஸை கூட்டிட்டு வந்து தெரியுமா? அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டல, அந்த அம்மா காலில் விட்டு கொலுசை காணமா பப்புன்காரன் ஆட்டையை போட்டு போயிட்டான்னு சந்தேக கேஸ்ல தேடி வந்துருச்சு. அது நீயாத்தே இருக்கும். இதுல நான் இது மாதிரி யாருடைய காலையா தொட்டு கும்பிட்டு எப்படி செயினை காண மோகத்தை காண கிட்னியை காணும் என்னைய தேடி வரக்கூடாதுக்காண்டி இங்க இருந்தே உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி இருப்பி கேட்டுக்கொண்டு நாடகத்தை நண்புகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ரசிகர்கள் பேசுற பேச்சு கைதட்டு எனக்கு கைதட்டிய வந்தீங்களா? நீங்க எல்லாம் நீண்ட ஆயுசுக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்கள் தொழுதுண்டு பின் செல்வான்னு இருக்காங்க. நீங்களாம் சேத்துல கை வச்சாத்தே நாங்களாம் சோத்துல வைக்க முடியும். ஏன்னா நீங்க இன்னைக்கு படி இழக்கக்கூடிய தெய்வம். இன்னைக்கு நாங்கெல்லாம் நடிக்க வந்திருக்கக்கூடிய தொழிலாளி என்று சொல்லக்கூடிய தொழிலாளியே. நீங்க முதலாளி, நாங்க தொழிலாளி. நடிப்பவருக்கு ரசிப்பவருக்கு நட்பு இருக்கணும். நல்ல தமிழ் சொல்லாலே அன்பை வளர்க்கணும் என்று சொல்ற முறை அதையால சொல்றேன். நாடகத்தை நன்றி, வணக்கம். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த வள்ளிதம்மன் நாடகத்தை ஏன் வைக்கணும் இல்ல தெரியாமத்தான் கேட்கிறேன். 50 வருஷம் 60 வருஷமா அந்த வள்ளிதம்மன் நாடகத்தையே வச்சுக்கிட்டு ஏன் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அதுக்காக சொல்றேன், டி சங்கதாஸ் சாமியால் எழுதப்பட்ட அந்த நாடகம் இங்க இருந்து நாளைக்கு பார்த்தா கும்பாசி எங்க நடக்குது? திருச்செந்தூர் முருகன் கோவில்ல வந்து கும்பாசி நடக்குது.
அப்படி திருச்செந்தூருக்கு போய் சூரசம்காரம் முடிஞ்சு காலையில முருகா என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகல, செவ்வாய் தோசை நீங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறது. அங்க போய் வேண்ட முடியாதவங்க, என் வீட்டுல பொருள் கஷ்டம் இருக்கு, என் வீட்டுல மன கஷ்டம் இருக்கு, பண கஷ்டம் இருக்குன்னு சொல்லி வேண்டக்கூடியவங்க இந்த வள்ளிதமிழ் நாடகத்தை முழுமையாக பார்த்து காலையிலே முருகனும் வள்ளியும் மாலை மாற்றும் போது அந்த எம்பெருமான் முருகனை நினைச்சு நீங்க வேண்டுதல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சௌபாக்கியம் இந்த ஊர்லயே கிடைக்கும், இந்த புண்ணிய பூமியில கிடைக்கும் என்பதுதான் இந்த வள்ளிதமிழத்துடைய ஐதீகம். அப்பேற்பட்ட புண்ணிய புராண நாடகத்தை இந்த மண்ணில் வச்சிருக்காங்க. இந்த பிள்ளைச்சேரி என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் எல்லா விதமான சொல்லும்பட்டு பின்பற்று வாழணும் என்பதை வேண்டி இந்த உச்சி மாகாளி அம்மனை வேண்டி நாடக பிறந்தவரே நன்றி வணக்கம். என்னை பத்தி ஆத்தாக்கெல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கீங்க, எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து தானே வந்து எல்லாம் தோற கை தட்டுங்க. ஏன் உங்களை கை தட்ட சொன்னேன் புரிஞ்சுக்கிறேன், ஏன் உங்களை கை தட்ட சொன்னேன், சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் இல்லாம போயிடும், பிரஷர் உள்ளவங்களுக்கு பிரஷர் இல்லாம போயிடும். காலையில உச்சி மாகாளி அம்மன் கோயில் இந்த திடல்ல இருந்து எந்திரிச்சு போகும்போது ஹார்ட்ல அடை போடுறவங்களுக்கு அடப்பு நீங்க போயிரு, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிருக்காங்க. அதுக்காக பைத்தியக்கார மாதிரி சிரிக்க கூடாது. அதனால சொல்றேன், விடியல வரைக்கும் சிரிச்ச மூத்தோட உட்கார்ந்து நல்ல கவலையை மறந்து சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிப்பு எடுத்து போறேன். நாடகத்தை நன்றி வணக்கம். தந்தான வந்து நின்னா வாரே நின்னா அஞ்சூர் அறிவு ராசா மேலூர் அறிவு ராசா சொந்தம்மா பாட்டெழுதே வாரே நின்னா உடக்கர முண்டாட்டியை எப்படி வச்சுக்கலாம்? டிவி சீரியல போட்டேன், ரெண்டு முண்டாட்டி கட்டினவன் நிலைமை என்ன என்ன அப்படின்னு சொல்லி டிவி சீரியல போட்டேன். அது பெண்ணிக்காரரை பாத்துக்கலாம், மாமியாவை எப்படி போட்டு தரலாம், அதை நம்ம மருதக்காரரை பாத்துக்கலாம். ஏகப்பட்ட குடும்பத்துல ஏகப்பட்ட ஆத்தாக்க புண்ணிய வந்திய காலை தூக்கி வீட்டுக்குள்ள வைக்கி, காலை தூக்கி வச்சோன்னே
மாமியாவை போட்டு தள்ளி இருந்தோம். மாமியாவை போட்டு தள்ளிட்டு கொத்து சாவியை வாங்கி மடியில சொல்லி ஏற்பட்ட ஒன்பது நினைக்குது. அதுல பார்த்தா டிவி சீரியல பார்த்துட்டு ஒரு ஒன்பது நினைச்சிருக்கா தெரியுமா? மாமியாவை போட்டு கேணிக்குள்ள தள்ளி விட்டுட்டான். ஓஹோ, இன்னொரு சின்ன நினைச்சிருக்கா தெரியுமா? இன்னைக்கு எப்படியாவது மாமியாவை போட்டு தள்ளி விட்டு சொல்லிவிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒத்த கடையில போய் 2 கிலோ மீனை வாங்கிட்டு வந்து என்னைய பார்த்தா ஆத்தாக்கு நல்ல உரசி அறுத்து குழம்பெல்லாம் வச்சு விட்டு கடைசியா குருணம் அந்த கடைக்கு வச்சுட்டான் மாமியாவுக்கு. இன்னையோட மாமியா கதை முடிஞ்சிச்சு அப்படி நினைச்சு வச்சுட்டான். சந்தோஷம். காலையில செத்தது யாரு தெரியுமா? யாரு? மருமக அரிய செத்து போயிட்டான். யோ மாப்பிள்ள, மாமியாவுக்கு தானே மீன் குழம்புல குருணமனத்தை கலக்கணும். ஆமா. அப்புறம் மருமக எப்படி சார்? ஒண்ணும் இல்ல, இவ அறுத்துக்கிறது கடைக்கு குழம்பெல்லாம் வச்சுட்டு குருணமனத்தை கலக்கி விட்டு நாலாரி முட்டை உப்பு இருக்காங்க சொல்லி நக்கி பார்த்துருக்கான். சண்டாளி பழக்க தோசை யார விட்டு கடைசியா பார்த்தா இவன் முத போய் சேர்ந்துட்டான். ஏன் சொல்றேன்னா, நீங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். அதே சொல்லப்பா இந்த காலத்து பைலட்லாம் பேச்சா கொடுக்க முடியுது. அந்த காலத்துல என்னை வந்து ஆட்டாக்கெல்லாம் முக நிறைய மஞ்சளை பூசி குங்குமத்துல விட்டு அப்படியே நாடகம் பாக்குறதுக்கு முன்னால வந்து உட்கார்ந்தா மகமாகிய பார்த்த மாதிரி இருக்கும். என்னை வந்து அப்பங்கெல்லாம் நெத்தியில குப்பதி பட்டை எடுத்து அப்படியே முன்னால பார்த்து அப்படியே வேஷ்டியை கட்டி அப்படின்னு ஜம்முன்னு உட்கார்ந்து விடிய வரைக்கும் நாடகத்தை பார்ப்பாங்க. அந்த காலத்துல இந்த பெரிய மனுஷங்க எல்லாம் இன்னைக்கு ஏகப்பட்ட ஊர்ல பாக்குற வெறும் பால்வாடி பிள்ளையே முன்னால உட்கார்ந்துருக்கு. ஏன்னா அந்த காலத்துல எங்க அப்பங்க எல்லாம் குலையும் குப்பையும் தின்னுட்டு போய் எங்க ஆத்தாட்ட பிள்ளை வந்து ஆத்தாவுக்கு இது கிழிச்சு போயிடும். தொட்டி கட்டி போட்டு தொட்டி ரெண்டா கிழிஞ்சு வரும். கண்ணுக்குட்டி கட்டி பிள்ளை அப்படி பிள்ளை பத்து போட்டுச்சு. 4 கிலோ 4 கிலோ அப்படி பிள்ளை பத்து போட்டுச்சு. ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்தா கொலைக்கல் தண்டி அப்படியே தொட்டில விட ரொட்டி கமலத்து கிழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு பார்த்தா பிள்ளைகள பிறந்துச்சு. சரி, இன்னைக்கு என்னை வந்து ஆத்தா புண்ணியம் பிள்ளை வைக்குது. எப்படி பிள்ளை வைக்குது? சோடா பாட்டில் தண்டி வயிற்ற கிழிச்சு, இஞ்சி போனா சுண்டலி தண்டி அதுவும் வயிற்ற கிழிஞ்ச ஓடு ஆற்றாட்டுல பிள்ளை வலிக்கு நடு கூட்டு போயிடுது. தொட்டி மட்டும் செவனி கிடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் வயிற்ற வலிச்சாத்தையும் பிள்ளை வரக்கும். சரி, இன்னைக்கு ஆத்தாவை தூக்கி போட்டு 4 நாள் கிழிச்சாத்தையும் பிள்ளை வரக்கும். இன்னைக்கு இருக்க வீட போல வித்துப்பட்டு கொண்டு போய் அவன் கட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் மாடி மேல மாடி கட்டிக்கிட்டு இருக்கேன், ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க. ஏன் என்ன காரணம்? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இந்த காலத்து பைலட்லாம் பேச்சே கொடுக்க முடியலன்னு ஏன் தெரியுமா? பிரச்சனை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒண்ணுக்கு போறோட எனக்கு வந்து தெரியல. சரி, ஒரு பைலட் கூட்டு கேட்டு, தம்பி இந்த ஒண்ணுக்கு போறோட எங்கெல்லாம் இருக்குது? அதுக்கு அவங்க சொல்ல சிப்பா கட்டிட்டு உள்ள வரியா தெரியும் அப்படின்னு. நான் கேட்கறது ஒண்ணுக்கு இருக்கிறதா? அவன் ஒண்ணுக்கு இருக்கிற இடத்தையே சொல்றியா? அங்க எழுதி போட்டுருக்கா, இவ்விடத்தில் யாரும் சிறுநீர் கழிக்காது, நீரி கழிப்பினால் பிடிக்கப்படுவார் போட்டுருக்காங்க. சரி, நான் சொன்னேன் தம்பி இந்த இடத்துல ஒண்ணுக்குள்ள இருக்க கூடாதா, பிடிச்சிட்டு போயிடுவா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றேன், சும்மா ஒரு ஒண்ணுக்கு பிடிச்சா பிடிச்சிட்டு போறேன், பேசாம இருந்துட்டு போயா அப்படின்னு கேட்டுக்கேன். வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பையனை கூட கேட்டுக்காரு, தம்பி உனக்கு ஆங்கில மொழியை பிடிக்குமா தமிழ் மொழியை பிடிக்குமா? உடனே பையன் அன்பா எதிர்த்து சொல்லியிருக்கேன், சார் எனக்கு ஆங்கில மொழி பிடிக்காது சார், தமிழ் மொழி பிடிக்காது சார், உங்க மகன் தேன் மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பையனுக்கு இருக்கிற பையல விசித்திரமா வேணும். 9 வருஷம் படிச்சிருக்கேன். வாத்தியார் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்காரு, என்ன தம்பி உன்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், இந்த கேள்விக்கு நீ விளக்கம் சொல்லிட்டா பாஸ் ஆகும். சரி, என்ன கேள்வி கேட்டுக்கா தெரியுமா? ஒரே ஒரு கேள்விதான், அணில் எதை கடிக்கும் அப்படின்னு கேட்க. உடனே பையன் சார் கொட்டையை கடிக்கும். சார் உயிரோட இருக்காரா இல்லையா? சார் கோர்ஸ் பையன் பாஸ். ஓஹோ, 2ஆம் கிளாஸ் போயிட்டான். வாத்தியார மறந்துருக்கு. அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எலி எங்க போய் அடையும் கேட்க வாத்தியாரம்மா. உடனே பையன் இருக்கா, டீச்சர் அம்மா பொந்துக்குள்ள போய் அடையும் இருக்கேன். டீச்சர் அம்மா குளோஸ் பைய பாஸ். ஏன்னா இருக்கிற பையன்ல விசித்திரமான வயிறு. எப்ப என்ன செய்வாங்கன்னு தெரியாது. பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு சண்டை நடக்குதுன்னா ஏவுகணை 47 துப்பாக்கி தான் தூக்கி போட்டி அவசியம் இல்லை. பையனை கூப்பிட்டு 10 ரூபாய்க்கு பொட்டுக்கல்லையை வாங்கி கொடுத்தா போதும். அவன் மாடி தின்னு விட்டு லவக்கு நசுக்கி நல்லா தின்னு விட்டு டவுசரை கேட்டு குசுவை போட்டு தள்ளிடுவாங்க. 500 ஏக்கருக்கு மேல புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது. இன்னைக்கு பார்த்தா விருந்து சாப்பாடு அப்படி சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவன் மாட்டு குசி விட்டு போயிருந்தேன். காலையில யாரும் கருப்பை சுத்தம் தெரியாம போயிடுவேன். அந்த அளவுக்கு மோசமான பயிர்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க. அதே சொல்லப்போனா அந்த காலத்துல என்னை பத்த ஆட்டாக்கெல்லாம் அப்படியே நம்ம உச்சி மாகாளி நம்ம கோயிலுக்கு மதிய அடுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படி எடுத்துட்டு வருவாங்க, எப்படி முளைப்பாரு தூக்கிடுவாங்க, எப்படி என்னை பத்த ஆட்டாங்க கையெடுத்து குப்புற மாதிரி மகாலட்சுமி மாதிரி எப்படி இருந்துச்சு? எப்படி பொம்மங்களே தேவி அம்மா, பொற்பன காரியம்மா, ஆலங்குடி காரியம்மா, பொம்மங்களே தேவி அம்மா, பொற்பன காரியம்மா, ஆலங்குடி காரியம்மா, காரியம்மா, I'm
கேளு. அப்படி அங்க வார் நான் பாடின பாட்டுல ஒரு ஆத்தாவுக்கு சாமி இறக்கி அருள் பிடிச்சு வருவார் மாப்பிள்ள. அங்க வார் எப்படி ஆடி விழுது வர்ற அந்த ஆத்தா சாமி ஆடி வரல. மத்தியானமெல்லாம் வேலை பார்த்தா சரி தூங்கி தூங்கி இப்படி விழுது. தூங்கி விழுகுதா? நான் சாமி ஆடி வரல நினைச்சிட்டு ஏன் தெரியுமா? இதுவா சும்மா இல்ல சாமி அழைச்சு விட்டு அப்புறம் எல்லாம் ஆடி கிடக்கவா? அப்ப பாரு அந்த ஆத்த ஆடி வருதுக்கு இப்படியே பார்த்தோம்னா தூக்கி விழுது. ஏன்னா இப்படி எல்லாம் சாமி ஆட்டம் ஆடினாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு என்னை வந்து ஆத்தாக்கு எப்படி சாமி ஆட்டம் ஆடு தெரியுமா? போட்டா போதும் 50 ரூபா சம்பளக்காரன் பொண்டாட்டி அவன் 9 தரம் காப்பி கொடுத்தா அந்நிதி. 50 ரூபா சம்பளக்காரன் பொண்டாட்டி அவன் 9 தரம் காப்பி கொடுத்தா அந்நிதி. 50 ரூபா சம்பளக்காரன் பொண்டாட்டி அவன் 9 தரம் காப்பி கொடுத்தா சேர்த்து வச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். என்னை பத்த ஆத்தாக்கு என்ன தெரியுமா? அவர் 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வராரு. என்னை பத்த ஆத்தாக்கு 9 லோன் வாங்கி வச்சிருக்கு குழு. இந்த குழு மகளிர் குழு, சுய உதவி குழுன்னு சொல்லிட்டு பார்த்தா 9 குழு வாங்கி வச்சிருக்கேன். அவர் வீட்டுக்குள்ள வந்து நுழைவாரு. என்னை பத்த ஆத்தாக்கு வீட்டுக்குள்ள வந்து நுழையும் போது அவர் சுடர்மணி சட்டி போட்டுக்கிட்டு அக்கினி நட்சத்திர வேலை வந்து குண்டியெல்லாம் எரிஞ்சு போய் வீட்டுக்குள்ள வருவார். வரும்போது வாங்க இப்பத்தே வந்தீங்களா, தண்ணியை சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க சொல்லி காலையை அமைக்க விட்டு இந்த மாதிரி கடை கட்டணும், இந்த மாதிரி கடை இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இவன் வேகாத வெயில நின்று உள்ளற மட்டக்கம் போட உள்ள நுழைய என்னை வந்து ஆத்தாக்கு அதை சொல்லும். ஓ மையன் ரிமோட்டை உடச்சு விட்டேன், ஓ மகன் பேக்க கிழிச்சு விட்டா, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, புளி இல்லை, மிளகா இல்லைன்னு அவன் மட்டக்கம் படுறதுக்கு மட்டாரும் ஒரே சாப்பிட்டு அந்த அம்மாவை. கடைசியா பார்த்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துடும். ஏன் இதை சொல்ல வரேன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கிற வீட்டுல 500 ரூபாய் செலவழிச்சுட்டு 500 ரூபாய் சேர்த்து வச்சீங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதே சொல்ல போனா வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது. 9 கடை குடுக்க கடனை வாங்கி வச்சா அதுல வர ஒரு கடை ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஒரு லோன். இந்த ஏன் ஆசீர்வாதம் வந்துச்சு தெரியுமா? என்னை வந்து ஆத்தாக்க முத குழுக்கார் உள்ளர வர்றாருன்னு வச்சுக்க இந்த ஊருக்குள்ள லோன் கொடுக்குறதுக்கு. என்னை வந்து ஆத்தாக்க என்ன செய்யுமா? பாயை விரிச்சு சார் உட்காருங்க சார், சாருக்கு மோர் குடுறி, சாருக்கு டீ குடுறி, சாருக்கு பால் குடுறி அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது. சாருக்குமா பால் கொடுக்கணும்? ஓ கடையில விற்கிற பால் வாங்கி அந்த கொடுப்பாங்க. கொடுத்தோடனே இந்த அம்மா நல்ல அம்மாவா இருக்கு, பாய் விரிச்சு போடுது, கடைசியா எல்லாமே கொடுக்குது. ஆகையால இந்த அம்மா நல்லாமத்தே இருக்குன்னு சொல்லிட்டு 10,000 லோனை போட்டுருவாரு. இந்த அம்மா 10 தடவை தான் கும்பிட்டு லோனை வாங்கியிருக்கு. திருப்பி அவன் 1000 தடவை கும்பிடணும். ஆத்தா அந்த லோனை கட்ட எனக்கு வேலை போயிரு ஆத்தா நீ கட்டலைன்னா அப்படி சொல்லி உடனே அந்த ஆத்தா என்ன செய்யுமா? உச்சி மாடிட்டு போய் சொல்லு, நாசமா போறேன் குழுக்காரன் இந்த ஊருக்குள்ள வந்தா கால் ஒடிஞ்சு போயிருந்தான், ஏன்னா லோன் கொடுத்ததெல்லாம் சாகணும்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு லோன் இருக்கு பாரு, விடியல் லோன். அது ஏன் விடியல் லோன் தெரியுமா? இந்த பொம்பளைய கூட ஏமாத்திட்டு காசு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு விடியறதுக்கு முன்னாடியே வந்து பாய வச்சுட்டு உட்காந்துருக்கேன். லோன் கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? அது விளக்க பொறுத்து வச்சுட்டு இன்னைக்கு எப்படி சாணி கரைச்சு போறதுக்கு வெளியில தானே வரணும், மாட்டி போடுவோம் சொல்லிட்டு அந்த லோனுக்கு பேரு விடியல் லோன். இப்படி ஏகப்பட்ட லோனை வாங்கி வச்சுட்டு ஒரு சில ஆட்கள் என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு எந்திரிச்சு வராது, மகட்ட சொல்லி விடும் குளிர் ஆச்சன்னு போய் சொல்லு. என்ன இப்படி எல்லாம் நாட்டுக்குள்ள ஏகப்பட்டது நடக்கும். அதெல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாம் சிந்திக்கணும். ஒரு குடும்பம் வாழ வைக்கிறது பெண் தான், ஒரு குடும்பத்தை சாக வைக்கிறது பெண் தான். வாழ்வதும் பெண்ணால மனுஷன் அழிவதும் பெண்ணால, வாழ்வதும் பெண்ணாலே அவளும் பெண்ணாலே, மனிதன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவளே வாழ்வது பெண்ணாலே. ஏன் சொன்னேன் தெரியுமா? 90 வயசுல கிளவி இருக்கும், அந்த ஆத்தா மறந்து வச்சுக்கவே அந்த பிள்ளை பொழைச்சுக்கிற. அதே ஆத்தா என்ன செய்யுமா? இந்த கிழவி என்ன செய்யும்னா, வீட்டுல 3 பேர் அண்ணன் தம்பி இருக்கேன், போய் பிள்ளை குழந்தை வளர்ந்துருக்கு. இந்த குழந்தைய பார்த்துட்டு பிள்ளை நல்லா இருக்கு, அதுக்கு டாக்டர்
கலெக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா பரவாயில்ல. இந்த தாத்தா போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லும், அதோட அவன் குடும்பம் 3 குடும்பமா பிரிஞ்சு போயிடும். வேற ஒன்று பிள்ளைய பார்த்து சொல்லணும், பிள்ளைய பாரு அவளை அழகா அவங்க சித்தப்பட உரிச்சு வச்சது மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லணும். அண்ணன் தம்பிகளை அடிச்சுட்டு உருண்டுருவாங்க. ஏண்டா இதுக்கு காரணம் நீதானா அப்படின்னு. கடைசியா பார்த்தா ஒரே குடும்பம் 4ஆ பிரிஞ்சு போயிடும். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டு, முடியாத ஆளை பார்க்க போகும்போது என்ன செய்யணும், ஒரு ஹார்லிக்ஸ் போமிட்டா இதை வாங்கி கொடுத்து ஆப்பிள் சூத்து கட்டி பழம் குஞ்சு முந்திரி பழம் கொடு ஆப்பிள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் எதிர்ச்சியா இருப்பேன். என்னைய பத்தி ஆத்தாக்கு இங்க இருந்து போகும்போது எப்படி போக முடியாது, தலையில ஒரு துண்டை தூக்கி போட்டு இளவு வீட்டுக்கு போற மாதிரியே போறது. உனக்கு என்னடா மாட்டுச்சு அப்படின்னு உடனே அவன் நினைப்பேன், நமக்கு நடக்க கூடாது, நடந்தது ஒருக்கு சோழியை முடிக்க போறாங்க ஒருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இது போனோடனே எங்க அப்பா உனக்கு என்ன வந்துச்சு, ஆத்தா நெஞ்சு வலி ஆத்தாடு. அட சண்டால பாருப்பேன், நெஞ்சு வலி வரக்கூடாதுடா வரக்கூடாது. நன்ன பையனுக்கு நெஞ்சு வலிங்க கொண்டு போய் கேட்டாங்க. 2 நிமிஷத்துல போயிட்டான் தான் பாத்துக்கவே அப்படின்னு. ஏதோ ஒரு சொல்றேன்னா இந்த நெஞ்சு வலின்னு சொன்ன உடனே கவலைப்படாதப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னா பாரு, அவன் 2 நாள் இருக்க வேண்டிய 2 நிமிஷத்துல கொடுக்கணும் செத்து போயிட்டேன். அதனால சொல்றேன், பக்கத்துல ஒருத்த வீடு கட்டான்னு வச்சுக்கல, நம்ம என்னைக்கு கீழே விழுந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஓடியாந்து தூக்குறது ரொம்ப கஷ்டம். பக்கத்து வீட்டுக்காரன் எவன் இருக்கானோ அவங்க ஓடியாந்து வேகமா தூக்குவேன். அதனால சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரங்களும் நீங்களும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் என்பதை எடுத்துக்கூறி. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் மாடி கட்டுறானா அவனுக்கு உங்களால் அவனுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து நல்லா கட்டு சொல்லணும். என்னை வந்து ஆத்தாக்கு என்ன செய்யுமா, அவன் 3 மாடி கட்டுறான்னு வச்சுக்க, 2 மாடி முடிஞ்சு 3ஆவது மாடி கட்டும் போது 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறானா அப்படி சொல்லிட்டு என்னை பத்தி ஆத்தாக்கு என்ன செய்யுமா, 50,000 ரூபாய் கேரளாவுக்கு செலவழிச்சுட்டு போய் அவன் கை காடு உதஞ்சுக்கிட்டே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போய் சூனியம் வச்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லாம, ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு நம்மளை வந்து பாகிஸ்தான்காரன் வந்து நம்மளை வந்து காப்பாற்ற போறது கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரங்களும் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க காப்பாற்றுவாங்க. நீங்க சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்வீர்கள், நாங்கள் வாழ்வோம் என்பதை எடுத்துக்கூறி வாய்ப்புக்கு நன்றி உடைய அத்தனை பேரை தெரிவித்துக் கொண்டு நாடகம் அத்தமாக ஒண்ணு நினைத்து அழகு தவிர ஒண்ணு மறுத்து அத்தனையும் மறந்து கொண்டு அடியே உன்னை பார்த்தது.
மதுரை மாவட்டம் கிழக்கு வட்டம் அழகர் கோவில் வழி வெள்ளியங்குன்றம் ஜமீன் மாத்தூர் ஊராட்சி வில்லுச்சேரி கிராமத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ உச்சி மாகாளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம் நாடகம். இந்த வள்ளிதம் நாடகத்தில் நடிக்கவிருக்கக்கூடிய திருப்பெயர்கள் சென்ற இடமெல்லாம் பேர் போல் நாட்டிய கம்பீர நடிகருமான உலகமெல்லாம் பேர் பெற்றிருக்கக்கூடிய வெண்கல குரலுக்கு சொந்தக்காரமான மதிப்புக்கு மரியாதைக்குரிய தூரத்தில் கண்டெடுத்த டி கே இளங்கோவன் அவர்களிடம் வேலன் வேலன் நிறுத்தனாக நடிக்க பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு என்று எதிர்மோடு பேசக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரி வெண்கல குரலுக்கு சொந்தக்காரியமான உலகம் நாடு ரசிகமன்றங்களை வைக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மன்னார் உடைய கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்களிடம் உங்களுடைய ஸ்ரீ வள்ளி நாயகியாக ஒரு அரசு கழகம் ஒன்று கைதொன்று கற்றுக்கொண்டு புராண புயல் இதிகாச சுடர் சங்கீத சண்டமாக உலகமெல்லாம் வெற்றி முரசு பெற்றிருக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மதுரை மேலூர் அருகாமையுள்ள முக்கப்பட்டி கிராமம் கண்டெடுத்த ஏ சரவணன் அவர்களிடம் நாரத ஆறுடைய கலையரசு பழைய பாடல் புதிய பாடல் எண்ணி சோழ இசைக்கக்கூடிய ஆறுடைய கலையரசு எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் முறைப்படி இசைத்து பாடக்கூடிய வண்ணமை படுத்தக்கூடிய புதுக்கோட்டைக்கு அருகாமல் கூடையால் கிராமம் கண்டெடுத்த எம் சி விஸ்வநாதன் ஆறு வணிகத்தை சேர்த்து காட்டுவார். கடலி கருவாகி புனலி உருவான கத்தபூர் எந்தவோ ஜல்லிக்கட்டுல மாடு முழுச்ச மாதிரி கிடக்குறாங்க. பயங்கரமான மோசமான டவுசரை திறந்து விட்டு கிடக்குறாங்க. அது மண்ணு மேய்ஞ்சிட்டு கிடக்குது. மிருதங்க சக்கரவர்த்தி கோரையிரி கோரல் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தஞ்சாவூரை சேர்ந்த புரோகிராம் அவர்கள் இந்த மிருதங்க கோலை கட்ட வேண்டாம்.
பிரபண்ணே, செத்த தோலையே இந்த அடி இந்த வாசிக்கிறிய, உயிருள்ள தோல் கிடைச்சா எப்படி அடிக்க மாட்டாங்க? மட்டார் தான். அதனாலதான் கோச்சு 2 ஓடி போச்சான். இந்த தினம் பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, ஆல்ரவுண்ட் மாஸ்டர், அதிரடி மன்னனாக செல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடு நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய KR ராஜா அவர்கள் இன்றைய தினம் உங்களிடையே பல வாக்கியத்தை சேர்த்து காட்டுவார். மட்டும் மாங்கனி சுவையோட்டு எண்பத்தி தாரத்தை செய்து காட்டுவார். சீரோடு சிறப்போடு அருமையான வெள்ளை சீர் அமைந்தபடி வீரமாகாளியம்மன் செய்கமேனி மன்னத்திரேனும் உரிமையான தேன்மொழி நம்ம சீரோடு சிறப்போடு அருமையான வெள்ளை அமைந்தபடி இன்பச் செல்வம் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கத்தை உரித்தாக்குவோம். நன்றி வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பாடுவதை பேசுவதை தெல்ல தெளிவாக உங்கள் காதுகளில் எடுத்துரைக்கி சவுண்ட் சர்வீஸ். நேற்று ஒரு மைசெட்ல பேசிட்டு ஆத்தாணி ஏற்றினா வெளியில நோத்தாணி ஏற்று அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு அருமையான முறையில் உள்மொழி அமைத்தபடி சபரி ராஜா ஆடியோஸ். உண்மையாவே சொல்றேன், அருமையான ஒளிவுடைய அமைப்பு சபரி ராஜா ஆடியோ கம்பளியம்பட்டி அருமையான ஒளிவழி அமைப்பு. அன்பு சகோதரர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கத்தை உரித்தாங்க. சாப்பாடு தலை சிறந்த ஒரு ஏற்பாடு. ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை, ஆட்டுக்கு கொட்டதானா நாட்டு முட்டை ரொம்ப சீரோடு சிறப்போடும் சைவ சாப்பாடு அருமையான ஏற்பாடு செஞ்சாங்க. வாங்கி சாப்பிட்டு
முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு சாம்பார் சாப்பாடு எல்லாம் ரசம் மோர் ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு செய்தார்கள். விழா கண்ட அத்தவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்தருமான இன்னும் பல நாடகங்களை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது வலையவட்டியைச் சேர்ந்த கல்பையா துணை ராஜ நடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். நல்லதொரு நாடகம் அமைக்க வேண்டும் அவருக்கு கொடுங்க. அவருடைய செல் நம்பர் 91 59 75 46 12. நாடகம் மட்டுமல்ல, கச்சேரியாக இருந்தாலும் கரகாட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவருக்கு தெரியாத ஒரே ஆட்டம். அதுக்கு பக்கத்துல கச்சேரியா வரும்போதே பார்த்துட்டா குட்டி சூப்பர் குட்டி என்ன சுண்டனார் அத்த வருமானம் நினைக்கிறேன் சுந்தரி காமிக்கிற அரசு முகத்தை காமிக்க மாப்பிள்ளை அந்த பிள்ளை வந்து நான் ரெண்டுமே ஆடும். என்ன ரெண்டு கையும் காண்ட வேற என்ன ஆட போகுது ஆடு எனக்கு அப்படின்னு சுந்தரி காமிக்கிற அங்கே கிண்ணி மருதுவாரியா லிட்டில் சூப்பர் ஸ்டார் உலக புகழ் அல்டிமேட் ஸ்டார் பம்பரமா சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் காமி தீனோ கருணாகரா அப்படி போடு தீனோ கருணாகரா அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சு ஏக்கர் பிள்ளைய என்ன பண்ண படிக்கும் போதுங்க அதான் குண்டதில கோயில கட்டி கும்மாளம்மா கும்பை அடிச்சு கொஞ்சிலே கூட வந்த அஞ்சனே உன்னை கோயில கட்டி கும்பிட போற நெஞ்சிலே குண்டதில கோயில கட்டி கும்மாளம்மா கும்பை அடிச்சு கொஞ்சிலே கூட வந்த அஞ்சனே உன்னை கோயில கட்டி கும்பிட போற நெஞ்சிலே 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 ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால கையில அவ என்ன தொட்டா அவனை தொடல அப்படி என்ன உங்க ரெண்டு பேருக்கு என்ன வியாதியா அவளுக்கு ஏசிட்டாங்களா எது இருந்தாலும் சரி அந்த பாட்டு ஏப்பா கண்ணு கண்ணு ஒட்டி கேச்சு காதல் பட்டம் பூச்சிடி நீ பட்டம் பூச்சிடி பட்டம் பூச்சிடி நீ பட்டம் பூச்சிடி பட்டம் பூச்சிடி நீ பட்டம் பூச்சிடி நேத்து வந்த பிள்ளைக்கு கொட்டாங்கூச்சிடி உருண்டு ஓடிச்சாம்ல அதுன்னு பேசிட்டு பல பலன்னு இருக்கிற நடிக்கக்கூடியவன் மதுரை மேலூரை சேர்ந்த அர்ஜுன் நாட்டுக்கு சொந்தக்காரன் வாக்கப்பட்ட சீமை இவனா இவன் துப்பாக்கி துப்பாய என்று சொல்லக்கூடிய படத்தில் நடித்திருக்கக்கூடிய சைவம் சிங்கம் திரி திருப்பதி சாமி குடும்பத்தார்கள் என்று சொல்லக்கூடிய படத்தில் நடித்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடிய உங்கள் எஸ்.எம். அறிவுராஜா பவனா நடிக்க காத்துள்ளேன். கலைமாமணி எஸ்.எம். இசையரசன் அவருடைய மகனுமாகிய எஸ்.எம். அறிவுராஜா பவனா நடிக்க காத்துள்ளேன். உங்களுடைய அன்பும் அது எனக்கு தேவை என்பதை எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றியுடைய அத்தனை நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு ஒரு நன்றி வணக்கம். இந்த நாடகத்தை தொலைநோக்கு பார்வையோடு ரொம்ப சீரோடு சிறப்போடும் வீடியோ கவரை செய்யக்கூடிய டிபிள்கே தமிழன் அவருடைய அமைப்புல அண்ணன் கண்ணன் அவர்களுடைய ஏற்பாட்டில் யூடியூப் சேனல் நாளைய தினம் இந்த நாடகத்தை அதே சொல்ல போனா நம்மளுடைய நாடகத்தை லைவா பார்க்கலாம். ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான முறையில் வீடியோ கவர் செய்யக்கூடிய டிபிள்கே தமிழன் கண்ணன் அவர்களுடையது ரொம்ப சீரோடு சிறப்போடும் யானமலை ஒத்தக்கடையிலே அவருடைய ஆபீஸ் இருக்கு. நல்ல நிகழ்வுகளை ரொம்ப சீரோடு சிறப்போடும் அருமையான முறையில் எடுத்து மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் என்பதை எடுத்துக்கூறி நாடக திரும்புகிறே நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அடிங்க மேலும் எடுங்க தாளம் இனிதான் எடுங்க மேலும் அடிங்க தாளம் இனிதான் பந்தல் அமைப்பாளர்
மரியாதைக்குரிய ஐயாச்சாமி மாத்தூரை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்கள் பந்தல் அமைப்பு செய்திருக்கார். அவருடைய செல் நம்பர் 99 52 38 39 18 என்பதை எடுத்துக்கூறி நாடகத்தின் அடிக மேலம் எடுங்க நாடகம் இனிதான் நாடகம் வட்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் உன்னை விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஒடுகிற வட்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் உன்னை விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஒடுகிற வட்டி ஓட கொள்ளையில வச்ச முன்னே குடும்பத்து போனதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பானே ஒன்று கூடி சேர்வது காணதானே பிரிப்பது பாவம் தானே. விட்ட வெட்ட தலைக்கு கொடி என்ன கொடி கூறம்மா. வெட்ட வெட்ட தலைக்கு கொடி என்ன கொடி கூறம்மா. கட்டழகுதானம்மா காதல் கதைதானம்மா. ஒடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா நின்று மாடும் ஒன்றை விட்டு ஒன்று விரைந்தா என்னாலும் எண்ணி பாரு. ஒடுகிற வண்டி ஓட ஒடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா நின்று